ஏ மாரிப்பா, காலையில வேலைக்கு வந்து இன்னத்துல கிளம்பிட்டா? லீவா? லீவா? சிந்தாசோரத்துல நீ வேலை செய்யறதாவே இல்ல. அரை பைத்தியக்காரன், 3 வருஷமா நல்லா தானே வேலை செஞ்சுட்டு இருந்தா, என்னாச்சு உனக்கு? ஆமா, சிந்தா சாத்தா கிட்ட யார் வேலை செய்யறது? 3 வருஷமா ஒரே சம்பளம் கொடுக்குறாங்க, ஏத்தவே மாட்டாங்குது. ஓஹோ, இப்ப உனக்கு சம்பளம் தானே எச்ச வேணும். நான் உனக்கு சொல்ற செய்வியா? என்ன செய்யணும்? ஒண்ணும் இல்ல, தலை எடுத்துரு. மழை வேலை பாருங்கடா. உங்களுக்கெல்லாம் வர வர கொஞ்சம் கூட ஒரு பயங்கிறதே இல்லாம போச்சு. வெட்டியா ஊர்நாயம் பேசிக்கிட்டே பொழுது கழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. இதுல வேற சம்பளம் பத்துறது இல்லன்னு அப்பப்ப ஆளாளு கூட்டம் போட்டு தகராறு வேற. உங்களை இருங்க பேசிக்கிறேன். யோ மண்ணாங்கட்டி, ஏன் மாரிப்ப மொட்டை போட்டு கண்ணுல தண்ணி விட்டுருக்கானே, என்ன விஷயம்? நேத்து உங்க ஆத்தாளுக்கு கை கால் குடைச்சல்னு கேள்விப்பட்டதும் நம்ம மாரிப்ப நேர காரமட ரங்கநாதன் கோயிலுக்கு போய் முடிய காணிக்கி கொடுத்துட்டு இந்த கோலத்தோட வந்து நிக்கிறான். உங்க ஆத்தா மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்தா கீழிருந்து மேல வரைக்கும் எனக்கே ஒரு கலக்கு கலக்கிடுச்சுங்க. மாரிப்பா, எனக்கு ஆத்தாளா இருந்தா கூட இவ்வளவு பாசத்தோட நீ வந்து மொட்டை போட்டிருக்கியே, நீ தாண்டா விசுவாசமான வேலைக்காரன். வா மாரிப்பா, வா, கலங்காதரா, பயப்படா, வாடா வா. கவுண்டருக்கு பாசம் பொங்கி வலியுது, அதை பயன்படுத்திக்கோ. போ மாரிப்பா, போ. மாரிப்பா, உனக்கு தினம் எவ்வளோட சம்பளம்? 5 ரூபாய்ங்க. 5 ரூபாய் தானா? மண்ணாங்கட்டி, இன்னிலிருந்து நம்ம மாரியப்பனுக்கு 7 ரூபாய் சம்பளம். இல்லீங்க, ஆத்தா திட்டுவாங்க. யோ, என்னைய ஆத்தா? ஆத்தா கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன். என்னடா ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறேன். எந்த சாந்தி எல்லாம் ஒரே நேரத்துல மொட்டை போட்டிருக்கீங்க? நேத்து நம்ம ஆத்தாவுக்கு தலைவரின்னு சொன்னாங்க, அது சீக்கிரம் குணம் அடையணும்னு எல்லாம் சேர்ந்து மொட்டை அடிச்சிட்டோம். மண்ணாங்கட்டி, இன்னையிலிருந்து நம்ம தோட்டத்தாளுக்கு எல்லாத்துக்கும் தினக்கூலி 2 ரூபா, இல்ல 3 ரூபா குறைச்சிரு. நிஜமா? நேத்து சாயங்காலம் நான் முடி வெட்டுறதுக்காக நம்ம பார்பர் ஆறுமுகத்தை வீட்டுக்கு வர சொல்லி இருந்தேன். எங்க வீட்லயே 35 பேருக்கு மொட்டை அடிக்க வேண்டி இருக்குது, இன்னொரு நாளைக்கு வர்றேன்னு சொல்லி தகவல் சொல்லி அனுப்பிச்சான். அந்த 35 பேர் இவனுக்கு தான். கோயிலுக்கு போகாமையே உள்ளூர்லயே மொட்டை அடிச்சு எங்க ஆத்தா பேரை சொல்லி ஏமாத்தினாங்களே, அதுக்காக இவங்க இந்த தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்ல, இந்த திட்டத்தை ஏற்பாடு பண்ணவனே நீதான். உனக்கு 6 மாசத்துக்கு சம்பளமே கிடையாது. நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு வார்த்தை சொல்றேன். உங்களுக்கு சேவிங்னு சொல்லி என்ன கூப்பிட்ட உடனே முதல்ல கை கால்லாம் வெட்டா வெட்டான்னு எனக்கு நடுங்கி போச்சு. ஏன்னா ஊருக்குள்ள உங்களை பத்தி ஒரு மாதிரியா பேசுறாங்க, பைத்தியக்காரன் கடிச்சு போடுவாங்க. ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப அமைதியா அடக்க ஒடுக்கமா சாந்த சுரூபியா உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்னங்க சமைஞ்ச பொண்ணு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க, அதிலே வரமாட்டேங்குது. அது சரி, மௌனமே ஒரு பாஷை தானே. வர ஆஸ்கோலு பண்றா. இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். பாதியில அப்ப சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்த்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா வெத்தலை பார்க்க மாத்திக்கலாம். அட நீங்க ஒண்ணு இப்ப பேசுனதே மாத்திக்கிட்ட மாதிரி தானே. இருந்தாலும் சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கு இல்லீங்களா? அப்ப நான் வரேங்க. யாரு பெரிய கவுண்டர் நிக்கிறா போல இருக்கு? இப்ப அவருக்கு தேவைங்களா? எங்க முந்தா நாள் திடீர்னு வேலைக்கார பொண்ண கைய பிடிச்சிட்டு இருக்காரு. நேற்றுக்கு கிணத்துல இறங்கி சைக்கிள் ஓட்டுறேங்கிறாரு. கண்ணு வேற சாலேஸ்வரம் ஆயிருச்சு. ஏண்டா யாராவது வந்திருக்கிறது? நாளைக்கு அமாவாசை இல்ல, உனக்கு நெத்தி போட்டுல சூடு போடுறதுக்கு ஆள் வந்திருக்கு. என்னங்க எதுக்கு நீங்க கிளம்பிருங்க? புதாளிகளை பார்த்தா மிரண்டுருவாரு, கையில கிடைக்கிறத எடுத்து அடிச்சிருவாரு. அப்ப நான் வரேங்க. கொள்ளையில போறவங்க உங்களை ஐயோ சம்மந்தியா போறவங்க செருப்பால் அடிச்சுட்டு அவமானமாச்சே. எல்லாரும் இந்த வீட்டுல என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? மச்சான் வந்திருக்கிற யாரு தெரியுமா? தெரியுடா தெரியுடா, அயோக்கியத்தனம் இல்ல.
ஐயோ மச்சான், அவர் ரொம்ப பெரிய மனுஷன். யாரா பெரிய மனுஷன்? எவன்டா ஓடிட்டு இருக்கிறது? வெளியே வாடா நீ. மச்சான் நல்ல காரியத்துக்காக வந்திருக்காரு மச்சான். என்னடா நல்ல காரியம்? நல்லா இருக்கிறவனுக்கு சூடு போடுறதா? பொறுமை பொறுமை. நீ பேசாத, நீ சகுனி. அயோக்கிய போயில, உனக்கு 5 நிமிஷம் டைம் தர, அதுக்குள்ள இருக்கிறது ஓடி போயிடு, இல்ல செருப்பு பிஞ்சிரு. அப்பா செருப்பு கீழே போடு. செருப்பு கீழே போடு. தினம் கூட ரோதனையா போச்சு. வீட்டுக்கு யாராச்சும் உரம்பரம் வந்தாங்கன்னா மான மரியாதை கெடுத்துருவோம் போல. சின்ராஜ், உங்களை சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. நேற்று கூட உங்க ஆட்டாவை செருப்பால அடிச்சுட்டாரு. மச்சான், நீ செய்யறது உனக்கே தெரியாது மச்சான். நீ பச்சை குழந்தை மாதிரி. முதல்ல உள்ள போய் சேவிங் பண்ணு போ. இல்ல சின்ராஜு, நான் சொல்றத கேளுடா. நான் சொல்றத கேளு. உள்ள போய் சேவிங் பண்ணு. போடா முட்டா பையில. ஐயோ, அடிச்சுடாத. என்ன இருந்தாலும் உங்க அப்பா இல்லையா? ஆமாடா, அது ஒண்ணுதான் பாக்கி. அதையும் வாங்கி கொடுத்துரு. அப்பதான் உனக்கு நிம்மதியா. அத வந்து கூட்டு போட்டா போ. வா மச்சான், உனக்கு சேவிங் தானே பண்ணணும். பல விதமா நான் செய்யறேன். அப்பா நினைச்சுக்காதீங்க. கொஞ்ச நாளாவே ஐயனுக்கு புத்தி சரியில்லை. இதை வச்சு இந்த வீட்டுல எப்படா பொண்ணு கொடுக்கறதுன்னு நீங்க எதுவும் நினைச்சிட வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பேசுனதுதான். ரொம்ப நன்றிங்க. இந்தாங்க துண்டுட்டு வந்துட்டீங்க. அப்ப நான் வரட்டுங்களா? ஆட்டுங்க. இந்தாங்க ஒரு செருப்புட்டு போறீங்க. அவர் செருப்பு இல்லையா? நான் ஒரு செருப்பு தனியா கிடக்குது. கீழே வையாங்க. ஐயோ, அவர்கிட்ட போய் நான் பொண்ணை பார்க்கணும், எப்ப வரலான்னு கேட்டு ஓடு. என்னங்க என்னங்கோ? என்ன போட்டோ பார்த்தில பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. இருந்தாலும் நேரில் பார்க்க பிரியப்படுறாருங்க. எப்ப வீட்டுக்கு வரலான்னு கேட்டு வர சொன்னாருங்க. என்னப்பா இது? நம்ம ஜாதியில தான் பொண்ணு பாக்குற பழக்கமே கிடையாது. நேரம் நிச்சயதார்த்தம் தானே. ஒண்ணு செய்ய சொல்லு. இன்னைக்கு நம்ம ஊர்ல திருவிழா நடக்குது. பொண்ணு அங்கதான் வேடிக்கை பார்த்துட்டு சுத்திட்டு இருக்கோம். அவர் அங்க வந்து பார்க்கணும். என்ன சும்மா இவ்வளவு நேரமா தேடுறோம், ஆள் இருக்கிற நிதானமே கிடைக்கலையே. திருவிழா புறம் தேடியாச்சு, இனிமே ஆகாசத்துல தான் போய் தேடணும். அங்கே ஆள் எப்படி பிரம்மாண்டம், பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எனக்கு கொண்டாட்டியா வர போறவ அந்த அபிப்பிராயத்துல பாரு. இந்த பூவை கீழே வைக்கிற எடுக்கறியா? எடுக்கிறேன். எடுக்கலைனா நான் சொல்றதை செய்யணும். என்ன செய்யணும் சொல்லு. எடுக்கலைனா இந்த பாட்டி மாதிரி ஜாக்கெட் போட்டுக்கிட்டு திருவிழாக்குள்ள 1 மணி நேரம் சுத்தி வரணும். சுத்தி வருவியா? முண்டோ, பாட்டி ஜாக்கெட்டே போடலடி. அதாண்டி பந்தயம். பூவை எடுக்கறியா? சரிடி, பூவை வை. எடுக்க முடியலன்னா நான் சுத்திட்டு வரேன். எடுத்துட்டா நீ சுத்திட்டு வரணும். சரியா? சரிடி. ஏயா, ஜாக்கெட்டை கழட்டிட்டு சுத்துறதா பந்தயம் போட்டுக்கிறாங்களே, ஒருவேளை நம்மால் தோத்துட்டா? அது யாரு தோத்தா என்னங்க, நாம சந்தோஷமா வேடிக்கை பார்க்கலாம்ல. ஊர்ல போய் உங்க பேசிக்க. திரும்ப கூட எனக்கு பிடிக்கத்தான் அவனை கூட்டு வந்தது. இப்படி பிடியா? இங்க நின்று இப்படி நின்று. மூணே சான்ஸ் தான், அதுக்குள்ள பூவை எடுக்கணும். ஒருக்கா போச்சு. ரெண்டாவது விஷயம் விட்டாலே. ஆமா, நீ பேச. இப்ப நீ 2 சான்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப லாஸ்ட் சான்ஸ் ஜாக்கிரதை. தோத்துட்டல, ஜாக்கிரதை கழட்ரி. ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாண்டி. அதெல்லாம் முடியாது. பந்தயம்னா பந்தயம் தான். கழட்ரி. கழட்டிடைனா நட. என்னங்க என்னங்க, உங்களுக்கு என்ன தலைநோவுதா? இல்லையா, நான் கட்டிக்க போற பொண்ணு ரதிக்க போடாம ஊர்வலமா போறான். அத்தனை பேரு வேடிக்கை பாக்குறாங்க, அவமானமா இருக்கு. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த பொண்ணுதான் பூ எடுத்துருச்சா? பூ எடுத்துருச்சா? ரதிக்க போடாம போய் எல்லாரும் வேடிக்கை பாக்குற மாதிரி இருந்துச்சே. அது சரி, உங்களுக்கு ஒரு பயம் கிளி, அது நீங்க என்னென்னமோ கற்பனை பண்ணிக்குவீங்க. அந்த பொண்ணு பூ எடுத்துட்டு போய் 10 நிமிஷம் ஆச்சு. எந்த பக்கம் போச்சு? அதுவும் அந்த ஜவுள் கடை பக்கம். உடாத புடி. ருக்மணி, 5 நிமிஷம் கடையை பாத்துக்கிறியா? நான் போய் அப்பா கூட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம 3 பேருமா சேர்ந்து சுத்தலாம். சரி, 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். கடை காலிச்சுன்னா என்ன ரிப்போர்ட் பண்ணாத. இல்ல சீக்கிரம் வந்துடுறேன். என்னடி நீ பாட்டுக்கு அவளை அனுப்பிச்சிட்ட? நம்ம 2 பேருக்கும் ஒண்ணுமே தெரியாது. கடைக்கு யாராச்சும் வியாபாரத்துக்கு வந்தா என்னடி பண்றது? அடி போடி, எல்லா துணியிலுமே விலை எழுதி போட்டிருக்காங்க. வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஐஸ் வச்சு பேசணும்னா அவங்களே தன்னால வாங்கிட்டு போறாங்க. இதுக்கு போய் பயம். அங்க பாத்தியா,
2 மஞ்சுமாக்கானுங்க இங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. அநேகமா இங்க வந்தாலும் வருவாங்க. வந்தா ஒரே அமுக்கிடுவோமா? அமுக்கிடுவோம். என்னங்க அந்த பொண்ணுங்க நம்மளை பார்த்து ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அது ஒண்ணு இல்ல, ஆள் வாட்ட சாட்டமா லட்சணமா இருக்கிறதுனால ஆறு என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு. ஆமா ஆமா, எங்க வேணாலும் என்ன பத்தி அப்படித்தான் பேசிக்கிறாங்க. வாட்ட சாட்ட லட்சணம்னா நீயா? ஓஹோ, நீங்களோ? சரி, ஜவுளி கடைக்கு போய் துணி எடுக்காப்ப அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்கலாம். வந்துகிட்டே இருக்கிறேன். வணக்கம். என்னங்க பாத்து பாத்து எனக்கு கை. வாங்க 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 உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அப்புறம் ஜவுளி எடுக்கலாம்னு வந்தோமுங்க. அதுக்கு என்ன எடுத்துட்டு போச்சு? இது வேணுங்களா? வெயிலுக்கு கொண்டு வந்தேன். அடக்கியா, மானம் போதில்ல. அப்புறம் என்ன வாங்க வந்தீங்க? உங்களுக்கு வேட்டி சட்டையா இல்ல வீட்டுக்காரிக்கு புடவை வைக்கியா? ஆனா நீங்க வேற, கவுண்டருக்கு முன்ன கல்யாணமே ஆகலைங்க. இப்பதான் பொண்ணை பாத்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ, ஏய் ஆரம்பித்து சொல்லி சாருக்கு என்ன சர்பத் வாங்கிட்டு வர சொல்லி. அப்படின்னா கட்டிய போற பொண்ணுக்குதான் புடவை வாங்க வந்திருப்பீங்க இல்ல? எடுத்துருவோம், பொண்ணுக்கே எடுத்துருவோம். சரிங்க, உங்களுக்கு எந்த மாதிரி புடவை பிடிக்கும்? மைசூர் சில்க், காஷ்மீர் சில்க், சைனா சில்க், மலேசியா, சிங்கப்பூர் எல்லா சில்க் இருக்கு. உங்களுக்கு எந்த சில்க் பிடிக்கும்? நமக்கு சிலுக்கெல்லாம் ஒத்து வராதுங்க. நல்லா நெகு நெகு நாள் பட்டா கூட நிக்கிற மாதிரி இந்த கண்டாங்கி சேலை இல்லைன்னா சுங்குடி சேலை தான் ஒரு 5 எடுத்து போடுங்க. அதுலதான் ஒண்ணு தேடி பிடிப்போம். ஏன் நினைச்சேன், காதுல கடுக்கம் போட்டிருக்கும் போது உங்களுக்கு அதான் பிடிக்கும். காதுல இருக்கிற கடுக்குன்னு கழட்டு சொல்லி ரொம்ப காலமா சொன்னேன். ஆத்தா போட்டது மாட்டினீங்க. இப்ப உங்க கூட வந்து எனக்கு மானக்கேடா இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்மளுக்கு அந்த புடவை பிடிச்சிருக்குங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அதே எடுத்துக்கிறேன். அப்படின்னா இந்த புடவைக்கு தகுந்த மாதிரி ரேட் எடுக்கவா? கொடுங்க கொடுங்க, அது ரொம்ப முக்கியமாச்சே. நான் பேசுறேன் இல்லையா? இது பாருங்க. இல்லீங்களே, ரவிக்க நேரம் அவ்வளோ திறமா தெரியலையே. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இந்த புடவைக்கு தாங்க கரெக்ட் காம்பினேஷன். பாருங்க. ஏயா புடவை ரவிக்க ரெண்டும் எடுப்பா இருக்குல்ல? அடேங்கப்பா, ஒண்ணு தூக்குது போங்க. அப்புறம் ஏதாவது வேணுங்களா? இன்னும் என்னங்க, புடவை எடுத்தாச்சு, ரவிக்கு எடுத்தாச்சு, அவ்வளவுதானே. அப்புறம் மறந்தே போச்சு, இந்த காடா இல்லைன்னா மல்லு துணி இருந்தா ஒரு 1/2 மீட்டர் கொடுங்க, உள்பாடி தைச்சுக்க சொல்லலாம். என்னது உள்பாடி தைச்சுக்கிறதா? இப்ப எல்லாரும் பிராதா போட்டுக்கிறாங்க. அதுவும் கல்யாண வயசு பொண்ணுங்கிறீங்க, கண்டிப்பா பிராதா போட்டுக்குவா. பிராவா? அது நீ அது பிரா? இது தெரியாதவங்கள உங்களுக்கு? சுத்த உலகம் புரியாத ஆளுங்க நீங்க. இதுதானுங்க சேச்சா அருமங்கன்றாவி. அதை கீழே வை, அதை வேற தூக்கி கையில வச்சுட்டு இருக்க நீ. நல்ல குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்க போடுற லட்சணமா அது? என்னது குடும்ப பொண்ணு லட்சணமா? இப்ப நான் அதான் போட்டிருக்கேன். என்ன பார்த்தா குடும்ப பொம்பளையா தெரியலையா? உன்ற கிட்ட எனக்கு பிடிக்காது, அது ஒண்ணுதான். நீ ராட்டாந்தூரி ஆடும்போது அத்தனை வயல எங்க பார்த்தாங்க தெரியுமா? லட்சணமா இருந்தா எல்லாரும் பார்க்கதான் செய்வாங்க. என்னத்த லட்சணம்? அதை போடுறதா? அது எனக்கு பிடிக்காது. பொண்டாட்டியா வர போறவளுக்கு பிடிச்சதுன்னு வை, என்ன பண்ணுவ? திரும்பவும் பாடுறேன். புருஷனுக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன், அப்புறம் பொண்டாட்டி போடுவேன்னு என்ன அர்த்தம்? போட்டா போட்டுவே நீ? போட்டேன். நீ சும்மா ரெடி போட்டேன். என்ன செய்வேன்? சரி போடா. இத பாரு, என்கிட்ட இந்த ராங்கித்தனமா எல்லாம் பேசாத. நான் ஒரு மாதிரியான ஆளு, எனக்கு மகா எரிச்சல் வந்துரும். அப்புறம் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் எனக்கே தெரியாது. கருத நிறுத்தியா? பொம்பளை மாதிரி கடுக்க போட்டுக்க தெரியுது, பொம்பளை மனசு புரிஞ்சுக்க தெரியலையே. கல்லுகள் எல்லாம் கழட்டி போடுவேன். ஆரிட்ட பேசிக்கிற நீ என்னங்க இது? நீ சுமாரியா? பொட்டச்சின்னா ஒரு அடக்கு கொடுக்க இருக்கணும். இப்ப எப்படின்னா பின்னால போக போக எப்படி இருக்கணும் வேண்டாம்? புருஷ மனசை புரிஞ்சு நடந்துக்கிறதா பொம்பளைக்கு லட்சணம். அது விட்டு போட்டு கூடமான பேசிட்டு இருக்கானா? ஏயா கடையில இன்னைக்கு நான் கொஞ்சம் முட்டாள்தனமா நடந்துட்டணும். நீங்க எப்பவுமே அப்படித்தான். சரி விடியா, நிச்சயதார்த்தம் நடக்கிற அன்னைக்கு இந்த பிரான் என்னமோ சொன்னியே, அது ஒண்ணு வாங்கி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து நைஸா சமாதானப்படுத்த போறேன். ஏங்க இவ்வளவு கலாட்டா நடந்ததுக்கு அப்புறம் சத்தியமா அந்த பொண்ணு உங்களை கட்ட போறது இல்ல. டிக்கெட் இத பாருங்க, மேட்டுப்பட்டிக்கு எனக்கு மட்டும் ஒரே ஒரு டிக்கெட் கொடுங்க. ஏங்க எனக்கு? இந்த ஆள் ஆறுனே எனக்கு தெரியாது, அந்த ஆள்கிட்டே காசு வாங்கிக்கோங்க. ஐயோ என்கிட்ட காசு இல்லைங்க. அப்ப இறங்கி வைக்கல. ஐயோ யோ மண்ணாங்கட்டி, ராஜ மரியாதைன்னு சொல்லுவாங்களே, இப்ப உள்ள போனதும் நமக்கு அது கிடைக்க போகுது. இன்னும் சும்மாவா? சண்டை போட்டு அந்த பொண்ணோட மான மரியாதையெல்லாம் காப்பாத்தி இருக்கிறோம். நீங்க ஒரு 5 பேர் தடிச்சீங்க, நான் ஒரு 10-12 பேர் தடிச்சேன். சரி அது விடுங்க.
உள்ள விருந்து இருந்தெல்லாம் தடபடலாம் இருக்கும். போய் ஒரு புடி பிடிக்கலாம். நடங்க. ஆறு தத்த பிள்ளைங்களா, என் பேத்தி வானத்தை காப்பாத்தி வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தீங்களே, ரொம்ப சந்தோஷம். அப்ப போயிட்டு வாங்க. புறப்படுங்க. ராஜ மரியாதைன்னு சொன்னீங்களே, இதானா அது? இங்கதான் நீ ஒரு சமாச்சாரத்தை புரிஞ்சுக்கல. மூஞ்சில கறி பூசினது தானே? அது இல்லையா, மண் வாசனையா. களிமண் வாசனையா? அங்க நட, விவரமா சொல்றேன், நட. யோ மண்ணாங்கட்டி, அந்த பொண்ணு அவங்க ஐயனும் வீட்டுல இல்ல. நம்ம ஆறு என்னங்கிற சமாச்சாரமும் அந்த பிள்ளைக்கு தெரியாது. நம்ம 1000 தான் உதவி பண்ணிருந்தா கூட, கண்ணாலம் கட்டாத ஒரு பொண்ணு இந்நேரத்துல அடுத்த ஆம்பளையில உள்ள சேர்த்துச்சுன்னா அது பெரிய தப்பா போயிடும். அதனாலதான் நம்மள வாசனோட போன்னு சொல்லிருச்சு. இதுதாயா மண் வாசனைங்கிறது. நீங்களும் உங்க மண் வாசனை. எனக்கு பசி குடல புடுங்குது. கடைசி பசும் போயாச்சு. எரிச்சல் கலப்பாதீங்க, கிளம்புங்க. யோ இரியா, அந்த பொண்ணு போன சொன்னா உடனே போயிடுறதா? நம்ம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி வீட்டுக்குள்ள போகணும் ஐயா. என்னடா வீட்டுல ஆள் இல்லங்கிற தைரியத்துல மறைஞ்சிருந்தா கல்யாணம் அடிக்கிறீங்க. நாங்க இருக்கிற ஆம்பளைங்க. நல்ல வேலை நாங்க பாதியிலேயே திருப்பி வந்துட்டோம். இல்லன்னா நிலைமை என்ன ஆயிருக்கிறது? ஆஹா, இப்பதான் எனக்கு விஷயமே புரியும். எப்பவுமே லேட்டா தாயா புரியும். இனிமே கல்லு கல்லுத்தான், ரத்தத்துக்கு ரத்தங்க. என்னடி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்க? இல்ல பாட்டி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். வெளியே இவ்வளவு பெரிய கலாட்டா நடக்குது, ஆனா இவங்க 2 பேர் சத்தம் மட்டும்தான் கேக்குது. வேற யார் சத்தமும் கேட்கலையே. என்னடா ஊம பசங்களா, சத்தம் போட்டா ஆள் அடையாளம் கண்டுபிடிச்சிருவோன்னு சத்தம் இல்லாம அடிக்கிறீங்க? அந்த பையன் சொல்றது சரிதாமா? அது இல்ல பாட்டி, நம்ம நாய் வாசல்ல தான் கட்டி வச்சிருக்கு. இவ்வளவு பெரிய ரகலை நடக்கும்போது அது சும்மாவா இருக்கும்? சாத்தியா சாத்தியா, நம்ம நாய் இப்பதான் கலைக்குது. சோம்பேறி நாய். கொஞ்சம் இரு பாட்டி. என்ன மண்ணாங்கட்டி, எல்லாரும் ஓடிட்டாங்களா? பின்ன நான் அடிச்சடியில எவனுங்க நிப்பான்? சண்டை போட்டது ரொம்ப களைப்பா இருக்குல்ல? பாட்டிக்கிட்ட ஒரு செம்பு தண்ணி வாங்கி குடிக்கலாமா? கண்டிப்பா. பாட்டி, கதவு தரங்க பாட்டி. ஏன்பா, அவங்க எல்லாம் போயிட்டாங்களா? போயிட்டாங்க பாட்டி, மறுபடியும் வந்தாலும் வருவாங்க. ஐயோ, நாங்க என்ன பண்றது? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வெடி வெடி நாங்க இங்கேயே இருக்கோம். ஏங்க, உங்களுக்கு வேற வேலை கிடையாது? நாம என்ன இந்த வீட்டுக்கு காவல் காக்கறக்கா வந்திருக்கிறோம்? என்னையா சொல்ற? நான் எது பேசினாலும் ஒரு அர்த்தத்தோட தான் பேசுவேன். அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. பேசாம கிளம்புங்க. என்னையா கடைசி நேரத்துல குழப்பற? பாட்டி, இப்படி வா. நடையா ஏயா, இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு உள்ள போற நிலைமைக்கு வந்துட்டேன். இப்ப போய் கால வாடுறியே. எப்பவுமே நாம இறங்கி போக கூடாது. கொஞ்சம் பிகு பண்ணிக்கணும். அவங்களுக்கு நம்மள விட்ட வேற ஆள் கிடையாது. அவங்க கெஞ்சிட்டுமே அப்புறம் போலாம். பயங்கரமான யோசனையா உனக்கு. வா, நான் எப்படி பிகு பண்றேன்னு பாரு. பாட்டி, என்ற கூட வந்தாலும் சொல்றது சரிதான். நமக்கு ஊர்ல 1008 சோழி இருக்குது. அதனால நீங்க அக்கம் பக்கம் யாரையாவது கூப்பிட்டுக்கோங்க, நாங்க புறப்படுறோம். அதான் என் பேத்தியும் சொல்லிச்சு. நான் வேணா மணியக்காரர் வீட்டுக்கு போய் ஆளை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன், நீங்க கிளம்புங்க. உனக்கு ஏதாவது அறிவு இருக்காயா? எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. இங்க என்ன நிலைமை? இதை விட ஊர்வலகமா நமக்கு பெருசா போச்சு. பாட்டி மணிகார் வீட்டுக்கு போன நேரத்துல எவனா 4 பேர் உள்ள போந்தான்னா அந்த பொண்ணு நிலைமை. ஐயோ, சரி வேண்டாம், அந்த பொண்ணே மணிகார் வீட்டுக்கு போகுது. அந்த நேரத்துல எவனா மறிச்சு சோழக்காடு தூக்கிட்டு போனான்னு வெயி, அந்த பொண்ணு நிலைமை. ஐயோ, நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. இவன் வேணா போகட்டும், நான் இங்க இருக்கேன் பாட்டி. வெடி வெடி நான் இங்க இருக்கேன், நீ போயா. ஏங்க, காலையில இருந்து சாப்பிடல, பசிக்குதுங்க. சும்மாரியா, சோறு சோறுன்ட்டு இருக்க. உசுர கொடுத்து பேத்தியோட மான மரியாதையை காப்பாத்தி இருக்கோம். பாட்டி ஒரு வாய் சோறு இல்லைன்னு சொல்லிருமா? ஏண்டா பாவிங்களா, என்னடா சொல்றீங்க? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையா? இல்லையே பாட்டி. ஆஹா, என்ன சாப்பாடு போங்க. பேத்தி கை பண்ணோம்னு நினைக்கிறேன். ஐயோ, மறுபடியும் கல்லு வழியுத. அட நீங்க ஒண்ணு, நாங்க 2 பேரும் உள்ள இருக்கிறோம். எப்படி கல்லு விழுகும்னு வேண்டாம். என்ன சொன்ன? நீங்க 2 பேரும் உள்ள இருக்கும்போது எப்படி கல்லு விழுதுமாவா?
இல்ல அது ஏற்கனவே கல்லு வீசினவங்கள நாங்க அடிச்சு துரத்திட்டோம். அதுக்கப்புறம் நாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தைரியமா கல்லு வீசுறாங்கன்னா எப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பாரு. அப்படித்தானே? ஆமாங்க, அப்படித்தாங்க. ஓஹோ, இனிமே வாய் திறந்து படுத்து பேசிக்கிறோம். என்னங்க? என்ன ரசம் வேணும். எடுத்துக்கோ. இது என்ன கல்லுங்க? செங்கல். அது தெரியுது, மடியில இருந்து எப்படி விழுந்தது? அது முதல்ல சொன்னனே, அவன் கல் எடுத்து வீசினாங்கன்னு. அத மறுக்கா எடுத்து வீசுறதுக்காக மடியில எடுத்து வச்சது. அது கவனக்குறைவா. புரியுது புரியுது. நீங்க முதல்ல சாப்பிட்டு கை கழுவிட்டு வாங்க, அப்புறமா பேசுவோம். ரொம்ப நேரமா சாப்பிடணும் இருந்தேன். நிம்மதியான சாப்பாடு. இந்நேரம் திங்கிறதுலே எரியா. வா வா. எங்க வீட்டுல பாத்ரூம் கட்டுறதுக்காக நாங்க வாங்கி வாசல்ல கொட்டி வச்சிருந்த கல்லு இது. வெளியிருந்து வீசினவங்களுக்கு இந்த கல் எப்படிங்கயா கிடைக்கும்? அது வந்து இத பாரியா, என் மானத்தை காப்பாத்தின மரியாதைக்காக சொல்றேன். பின்னாடி வழியா ஓடி போயிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நின்னீங்க, பக்கத்துலதான் போலீஸ் ஸ்டேஷன். டைவர்தாட்சன் கூட பார்க்க மாட்டேன், போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். கிளம்புங்கயா. இரு. படப்படன்னு புரியுது. ஏதோ வந்தது வந்தோம், சாப்பிட்டதும் சாப்பிட்டோம். இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் இங்க படுத்துருந்துச்சு, அப்புறம் போயிடும். என்னது, படுத்து எந்திரிச்சு போறீங்களா? அவர் சொல்றது வாஸ்தவம் தாங்க. உங்களுக்காக சண்டை போட்டதுல கடைசி பசியும் கோட்டி விட்டோம். குறுக்கு வழியா நடந்தா கூட எங்க ஊர் மேட்டுப்பட்டிக்கு 12 மைலுங்க. ஏய்யா, நிஜமாவே உங்க ஊர் மேட்டுப்பட்டியா? ஆமாங்க. யோ, நீங்க சும்மா இருங்க. அந்த பொண்ணு போலீஸ் கீழீஸுக்குது. இனிமே வாயில பொய்யே வராது. சத்தியமே எங்க ஊர் மேட்டுப்பட்டி தானுங்க. சரி, கொஞ்சம் இருங்க. ஏயா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அது எனக்கு சம்பந்தம் பேசின பொண்ணு. நான் தான் மாப்பிள்ளைங்கிற சமாச்சாரம் அந்த பொண்ணுக்கு தெரியாம இருந்தா தான் நாளைக்கு எங்களுக்கு கண்ணாலம் ஆச்சுன்னா முதல் ராத்திரி ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். நீ பாட்டுல மேட்டுப்பட்டி ஈட்டுப்பட்டின்னு எல்லாத்தையும் அவுத்து விட்டுருக்க. அது சரிங்க. அந்த பொண்ணு போலீஸ் கீழீஸ்னு பேசுதே. அட, குட்டு மிரட்டத்தான் ஏன் செய்வாங்க. இதுக்கெல்லாம் போய் புரியா, இந்த பாய எதுக்காக கொடுத்தேன் தெரியுமா? வெளியில ரோட்ல எங்காவது புளிய மரத்தடி போட்டு படுத்துக்கிறதுக்கு தானுங்க. அதுக்கு இல்லையா, உங்க ஊரு மேட்டுப்பட்டின்னு சொல்லிட்டீங்க. எனக்கு சம்பந்தம் பேசின ஊரு அதான். நீங்க பாட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு ரொம்ப வாயாடி படுக்கிறதுக்கு இடம் கூட கொடுக்க மாட்டேங்கிறான்னு வத்திக்கிட்டு வச்சுட்டீங்கன்னா அதுக்காதான். அப்படியெல்லாம் இல்லைங்க. சரி மண்ணாங்கட்டி, நீ இப்படி பாய் எங்காவது ஒரு ஓரமா போட்டு படுத்துக்க. தனியா படுத்துக்க ஒண்ணும் பயந்துக்க வேண்டாம். நான் வெடியால பாக்குறேன். எங்க உள்ள? உங்க ஐயன் தான் ஊர்ல இல்லையே. அந்த கட்டில் சும்மா தானே இருக்கும், அதுல படுத்துக்கிறனே. எங்க ஐயன் கட்டில் இல்லையா? ஆமா, அதுல தானே பஞ்சு மெத்த, கம்பளி, வேனெல்லாம் இருக்கும். இந்த ஏசின்னு சொல்லுவாங்களே, குளு குளு மிஷின், அது ஒண்ணு இல்லைங்களே. கூலக்காலம் தானே, பரவாயில்ல, சமாளிச்சுக்கிறேன். யோ, உன் மூஞ்சும் மொகர் கட்டியும் மரியாதையை போய் படுக்க போறியா இல்ல போலீஸ்ல ஒரு தலகாணி கூட இல்ல, அதுலயும் உன் பக்கத்துல வேற படுக்க வேண்டியது. யோ, என்ன அது சட்டில ரத்தம்? ரத்தமா? ஆமாங்க, தோள்பட்டியில. பாரு, கொஞ்சம் கூட வலியே இல்லையே. என்னங்க, சண்டையில அறுவாள் பட்டிருக்கும் போல இருக்கு. இவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்குது. கொஞ்சம் கூட எரிச்சலே தெரியலையே. சாதாரணமா அறுவாள் பட்டால காயமாறதுக்கு நாளாகும். அதுல வேற இவ்வளவு நேரம் கவனிக்காம இருந்திருக்கீங்க. நான் போய் மஞ்சத்தூள் வாங்கிட்டு வரேன், 10 போடுவோம். இரு, இந்த பேண்டேட போடு. கண்டதை கிடையாது கொடுத்து ஏதாவது ஆயிருப்போதுங்க. காகிதமாட்டு இருக்கு, என்ன மருந்தா? யோ, அது மருந்துதான்யா. முதல்ல அந்த பேப்பரை பிரி. உள்ள ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் ஆட்டம் இருக்கும், அதை பிரிச்சேன்னா பஞ்சு இருக்கும். அது கரெக்டா பொண்ணு மேல வச்சு அப்படியே ஒட்டிடு. என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு போய் இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிற நேரம் நீங்களே ஒட்டிடலாம். இதுதான் மண்ணாங்கட்டிங்கிறது. இந்தாங்க, வாங்கி ஒட்டுங்க. அது சரி, நான் இன்னொருத்தருக்கு நிச்சயமான பொண்ணு. கண்ட ஆம்பளைங்களை எல்லாம் தொட மாட்டேன். கண்டாம்பளையா? நீ கட்டிக்கு போ மாப்பிள்ளை அளவுக்கு ஒரு அந்தஸ்தா அம்சமா நான் இல்ல. நீயா? அதோ அங்க ஒரு எருமை கட்டு வச்சிருக்க, கருகருன்னு. அதுவும் நீயும் ஒண்ணியா? மண்ணாங்கட்டி, வெடியால எந்திரிச்சதும் மேட்டுப்பட்டிக்கு போய் நமக்கு முதல் வேலை என்ன தெரியுமா? இந்த பொண்ணை பத்தி வச்சு வைக்கிறது. கரெக்ட். பாத்தியா உன் புத்திய காமிக்கிற பாத்தியா? பின்ன வந்து ஒட்டு. மண்ணாங்கட்டி, ரொம்ப யோசிக்குது. வெடியால வேண்டாம், இப்பவே போய் வத்தி வைக்கலாம். இருங்கயா, குடியா. அள்ளிட்டீங்க. திரும்பியா. எதுக்கு சிலிப்பிக்கிற? இல்ல, நீ தொட போறியா, அத நினைச்சேன்.
யோ, மாட்டு முதுகுல காக்கா கொத்துருச்சுன்னா 10 போடுவாங்களே, அதே மாதிரி உன்னை நினைச்சுக்கிட்டு போட போறேன், அவ்வளவுதான். நீ என்ன நினைச்சாலும் சரி, நான் வேற மாதிரி ஒரு நினைப்புக்கு வந்துட்டேன். வா 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 வா. புல்லரிக்குது போங்க. ஐயோ. தோட்ட சுத்தி பார்க்க வந்தியா இல்ல என்கிட்ட ஏதாவது சோழியா வந்தியா? ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. அது இல்லைங்க, நீங்க படிக்காத ஆளு. நீ ரொம்ப படிச்சவ அதானே? ஐயோ, அது இல்லைங்க. எனக்கு அது இல்ல. வா. என்னங்க, நான் சொல்றது நீ கொஞ்சம் ஒண்ணும் பேசாத. கேக்குறீங்களா? உள்ள நட. ஐயா, அங்க வாத்துக்காரி அநியாயத்தை என்ன என்ன என்றா பொண்டாடியை கூட்டிட்டு பட்ட பால சாலக்குள்ள போகுது. இத பாரு புள்ள, நான் படிக்காதவன் தான், மஞ்சமாக்கான் தான், காதுல கடுத்தன் போட்டவன் தான். அதெல்லாம் தெரிஞ்சுதான் என்ன கனவு கட்டிக்கிட்ட. அப்புறம் எதுக்கு பொழுதுனைக்கு அதை குத்தி குத்தி காமிக்கிற? எப்போ என் பொண்டாட்டி நான் சரியில்லைன்னு தெரிஞ்சதோ அப்பவே வாசல்ல போய் தலைகாணி கட்டி பிடிச்சு படுத்துக்கிட்டேன். வெளியே தெரிஞ்ச வெக்கக்கேடுங்கிறதுக்காக வெட்ட வெடியால இருந்துச்சு நான் காட்டுக்குள்ள ஓடிடுவேன். யாராச்சும் கேட்டா கூட என் பொண்டாட்டி இப்படி முதுகு தேய்ச்சி விடுவா, அப்படி காப்பி வச்சு கொடுப்பா, இப்படி கையமுக்குவா, அப்படி காலமுக்குவான்னு பெருமையா பீத்திக்கிட்டு இருந்தேன். என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? அதான் நேத்தே பேசிட்டியா, வீட்டு வேலைக்காரன் வெளியூர் போயிருக்காங்க. எப்போ வெளியே கிராப்ப பாக்காத, உள்ள மனசை பாருடி. கட்டின பொண்டாட்டிங்கிற உரிமையோட உன்னை கையை பிடிச்சி எடுத்து கட்டில படிக்க வைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா இது வரைக்கும் அதை நான் செஞ்சிருப்பேனா? செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இது அதான் இப்ப சொன்னீங்களே. சிச்சே, மனசு ஒண்ணு கூட உங்க கூட சேர்றதுக்கு என்ன வெக்கங்க ஆம்பளை நினைச்சியா? என்னங்க மாமா மணியக்கர மானம் போச்சடா, நீ அடிச்ச கூத்தால நாளும் போச்சடா, பட்ட பகல் நேரம் பாய போட்டையே. ஏய், நிறுத்துங்க. இப்ப என்ன காணாத கண்டிங்க இந்த ஆட்டம் போடுறதுக்கு? ஏனங்க அட கோத்தாசின்றாசு, புதுசா கல்யாணம் ஆனவங்க எல்லாமே இந்த மாதிரி திருட்டு வேலை செய்யதான் செய்வாங்க. ஐயோ நங்க, நீ நினைக்கிறாப்ல எந்த கூத்து உள்ள நடக்கல. அடியாத்தி, பாத்தியில தண்ணி விடுறதுக்கு முன்னாடி போன ஆளு பாதி காடு நிறைஞ்சிருச்சு, உள்ள ஒண்ணுமே நடக்கலையா. ஏனங்க நான் சொல்றேன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? பொய் சொல்லாதீங்க மாமா, நான் வேண்டாம் தான் சொன்னேன். நீங்க தான் காலக்குள்ள போன மரவா இருக்கும் வாடின்னு சொன்னீங்க. அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் தெரியாமையா போயிடும். ச்சே, சேலை கூட கசங்கி போச்சு, உதடெல்லாம் காயம், ரொம்ப குறும்பு. சொல்ல மறந்துட்டேனே மாமா, நேத்து முந்தானத்து வந்த மாதிரி 6 மணிக்கே வந்துடாதீங்க. அத்தை மாமா தப்பா நினைப்பாங்க. வரும்போது ஒரு 9 மணிக்கா பாத்துவாங்க. மல்லிகை பூ அல்வா வாங்கிட்டு வாங்க. ஏனுங்க, அவர் மறந்தாலும் மறந்துடுவாரு, நீங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. அண்ணே, ரூம்ல ஃபேன் ரிப்பேர், ஒரே புழுக்கமா இருக்கு. எப்படி இருக்கிறது? இர வந்துடுறேன். ஏம்பல விளையாடுற நீ? யாரு நீங்களா நானா? உங்ககிட்ட பேசிக்க எனக்கு நேரம் இல்ல. ஒத்து பேன் எடுத்துட்டு போகணும். பேனா? பேன் இல்லைங்க, ஃபேன். சொல்லுங்க, ஃபேன். ஃபேன் போதுமா? இருங்க, இந்த ஃபேன் எங்க எடுத்துட்டு போறீங்க? என்ற தம்பி ரூம்ல இருக்கிற ஃபேன் ரிப்பேர் ஆயிருச்சு. இன்னைக்கு அவனுக்கு முதல் ராத்திரி. பாவம், சின்னஞ்சிறுசுக புழுக்கமா இருக்கும், காத்தோட்டமா இருக்குன்னு எடுத்துட்டு போறேன். அடடடடா, அது மட்டும்தான் சின்ன ஜெர்சுங்க. நாம கழுடு கட்டுங்க. இத பாருங்க, இன்னைக்கு இங்கேயும் முதல் ராத்திரி புழுக்கமா இருக்கும். எனக்கும் காத்தோட்டம் வேணும். உன்ற புருஷன் தான் வெளியூர் போயிட்டாருன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி உனக்கு புழுக்க வரும்? காத்தோட்டம் வேணுங்கிறதுக்கு இப்ப அவர் உள்ளூர் வந்துட்டாரு. வந்தாலும் ராத்திரி பூரா வாசல்ல தான் படுத்துக்குவார். பகல்ல இப்படிதான் பேசுவீங்க, ராத்திரிக்கு வாங்க, பாக்குறோம் உங்க சமாச்சாரத்தை. நானும் வந்ததுல இருந்தே பாக்குறேன், நீ என்கிட்ட ஏனா கூடமாவே பேசிக்கிட்டு இருக்க. என்ன ஏடா கூடம்? இந்த வீட்டுல நியாய தர்மம் ஒண்ணு இல்லையா? ஏய், இப்ப எதுக்கு சத்தம் போடுற? என்ன சத்தம்ங்கிற? இந்த வீட்டுல 2 மருமக இருந்தா 2 பேருக்கும் ஒரே நியாயமா இருக்கணும். அது இல்லாம இந்த ரூம் தான் எடுத்துட்டு போய் அந்த மருமக ரூம்ல வச்சா என்ன அர்த்தம்? நானும் வசதியான வீட்டுல இருந்து வந்தவதா. கசகசன்னு சத்தம் போடாதடி, வந்தவங்க முன்னாலே மான மரியாதை எல்லாம் போயிடும். போதுமே, எனக்கு என் புருஷன் சொகம். இப்ப உனக்கு என்ன வேணுங்கிற? மரியாதையா அந்த ஃபேன் எடுத்துட்டு போய் அங்கேயே வச்சிருங்க. வெளியுங்கண்ணா. இந்த பேன் இல்லன்னா கோபாலங்கடையில 900 பேன் இருக்கு. இன்னைக்கு ஒரு 5-6 பேன் வாங்கிட்டு வந்து என்ற தம்பி முதல் ராத்திரிக்கு மூளைக்கு மூளை வச்சு விட்ட ஆர்டர்லாம் இல்லையாப்பா? நீ எங்கேயோ என்னமோ செய், ஆனா ராத்திரிக்கு மட்டும் நேரத்தோட இங்க வந்து சேர்ந்துரு. நான் ஒரு செட்டப்போட இருக்கேன். செட்டப்பா? ஓஹோ, அப்படி ஒரு கணா கண்டிருக்கியா? இன்னைக்கு என் தம்பி முதல் ராத்திரிக்கு பயங்கரமான ஏற்பாடு பண்ண போறேன். அதை பார்த்து வயிறு எரிஞ்சு வெடிய நீ தனியா படுத்துட்டு புழுங்கு. என்னங்க இது, நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்குதா? அந்த அம்மா எவ்வளவு அலங்காரத்தோட உள்ள காத்துட்டு இருக்காங்க, உங்க வாட்டுக்கு வந்து இப்படி வெளியே படுத்துட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? யோ, நீ சும்மா இரு.
அன்னைக்கு நான் அவளை தான் உள்ள போனேன். அவன் மட்டும் மூஞ்சி ஒரு மாதிரியா வச்சு என்ன திருப்பி அனுப்பல. இன்னைக்கு அவளுக்கு ஒரு நிதுனா மட்டும் நான் உள்ள போகணுமாக்கும். அவன் என்ன அலங்காரம் பண்ணியிருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் மயங்குற ஆளு நான். என்னமோ சொல்ல வந்தீங்க? இது மறந்து போச்சே. அதுதான் மயங்கர ஆள் இல்ல, மெய் மறக்கிற ஆளு. சிச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மச்சான், மை டியர் மச்சான். யோ, யாரையோ கூப்பிடாப்ல இருக்கு, யாருன்னு கேளு. கோவத்துக்காம கொஞ்சம் திரும்பி பாருங்களேன் மச்சான். நான் எப்படி சேலை கட்டிருக்கேன்னு திருவிழாவில உங்க கையால எடுத்து உங்களுக்கு பிடிச்ச சேலை பிடிச்சிட வைக்க. முக்கியமான விஷயம், உங்களுக்கு எது பிடிக்கலையோ அதை போடல. இத பாருப்புல, நீ என்ன போட்டாலும் சரி போடாட்டும் சரி, நான் இன்னைக்கு விரதம் தான். எதுக்கு எழுதிட்டு இருக்க? எனக்கு எதிரியே நீதாயா. ராத்திரியான கூட சக்கரத்தியாட்ட ஒரு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். கிளம்புயா. அம்மா, இங்க வாங்கிட்டு வந்த ஆப்பிள் ஆரஞ்சுல நானும் கொஞ்சம் என் வீட்டுல குடுத்துட்டு தான் வந்தேன். அப்ப புடிச்சு போலான்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இவரு விட்டா தானே நினைச்சேன். ரொம்ப நேரமா என்ன உள்ள போங்கன்னு புறகால நம்பும் போதே ஏதோ வில்லங்க இருக்குதுன்னு. இத பாரியா, இன்னைக்கு நானே உள்ள போயிட்டா கூட நீ என்ற வீட்டு வாசல்ல தான் படுக்கணும். தப்பி தவறி உன் வீட்டுக்கு போனேன், வெடியால இருக்குது வேடிக்கை. இத பாருப்புல, என்ன வீட்டுல வச்சுட்டே வெளியூர் போனதா சொன்னேன்ல, மரியாதை என்ற கால் விழுந்து மன்னிப்பு கேளு. இல்லன்னா எது? அட நீங்க என்னங்க, அவங்கதான் வேற அர்த்தத்துல சொன்னாங்கன்னு சாயந்தரமும் உங்ககிட்ட விவரமா சொன்னேன்ல. நீ பேசாதையா. இன்னைக்கு ராத்திரி பூரா நீங்க ரொம்ப அவசரப்பட போறீங்க. நான் வர்றேன். யோ, இத பாருங்க, இந்த ஒரு விஷயத்துல எஜமான் இல்ல, அந்த சாமியே வந்து சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் வர்றேன். போயிரே நீயே. அதான் போயிட்டேன்ல. அவ்வளவு வாய்க்குள் போய் போச்சா?